உம்மோகம் காண ஆசை நபியே, குரல் கேட்க ஆவல் நபியே, உம்மதனம் அறிவீர் எந்தன் உயிரே, காட்சி தருவீர் எந்தன் உயிரே. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الابرار واصحابه الاخيار وازواجه الطيبات الطاهرات. اوصيكم عباد الله وإياي اولا بتقوى الله. اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم لأشج عبد الخيس إن فيك خصلتين يحبهم الله الحلم والعناء. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமான ரமதானுடைய காலத்தை அல்லாஹ் தஆலா நாம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பை அவனது பேரருளால் தந்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அதற்கு நன்றி உடையவர்களாக வாழச் செய்வானாக. காலமெல்லாம் ரமதானை சரியாக ஆக்கிக் கொள்கிற நசீபையும் வழங்குவானாக. இந்த நாட்கள் ரொம்ப பிரயோஜனமாக கழியும். ரமதானுடைய ஒவ்வொரு நேரமும் பிரயோஜனமாக கழியும். நேற்று ஒருத்தர் கேட்டார், போன் பண்ணி கேட்டார், ஹஜ்ரத் ரமதானுடைய காலங்களிலே அவர் கேட்டது, ரமதானுடைய காலத்தில் நேரம் நிறைய இருக்குது, கொஞ்சம் நாங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்துறதுக்கு விளையாடலாமான்னு கேட்டார். போன் பண்ணி கேட்டார், விளையாடலாமான்னு கேட்டார். அவர் என்ன விளையாட்டை கேட்கிறாருன்னு எனக்கு தெரியல. என்னப்பா விளையாட கேட்கிற, என்ன விளையாட்டுன்னு? கேரம் போர்டு விளையாடலாமான்னு கேட்டார். நம்ம பிள்ளை எனக்கு யாருன்னு தெரியல, போன்ல பேசுறார். கேரம் போர்டு விளையாடலாமா ஹஜ்ரத், அது ஹலாலான விளையாட்டான்னு கேட்டார். இப்போ நான் சொன்ன ஹலால் ஹராம்ங்கிறது இல்லை. இப்போ காலம் ரமதான், காலம் ரமதான். ரமதானுடைய காலத்தில் வீணான எந்த காரியமும் செய்யக்கூடாது. ரமதானுடைய காலம் இது புனிதமான காலம், வணக்கத்திற்குரிய காலம், இபாதத்து செய்ய வேண்டிய இந்த காலத்தில் அல்லாஹுவினுடைய அன்பை தேட வேண்டிய காலம். ஒரு நிமிடத்தை கூட நமது முன்னோர்களும் சாலிஹீன்களும் வீணாக்கவில்லை. ஒரு நிமிடத்தை நேரங்களை வகுத்தாங்க. ராத்திரி எவ்வளவு நேரம் எழுந்திருச்சு நிக்கணும்னு நேரம் வகுத்தாங்க.
பகல்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும் நேரம் வகுத்தார்கள். பகலிலையும் கூட தூங்குவதற்கான நேரத்தை ஒதுக்குனாங்க. டைம் டேபிள் போட்டுக்கிட்டாங்க நமது சாலிஹீங்கள். எனவே நேரங்களை வகுத்து வாழ்க்கையை கொண்டு வந்த இந்த புனிதமான காலத்தில், நேரங்களை டைம் டேபிள் போட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்ட இந்த காலத்தை, ஹலால் ஹராம் என்பதை தாண்டி விளையாட்டுல நேரம் செலுத்தக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அவர் கேட்டுட்டார், ஆனா நல்ல புள்ள பதில் சொன்ன உடனே அவர் சொன்னார், அதற்கு சந்தோஷம், நம்ம தவிர்த்துக்கிடுவோம். அவர் அதை மறுக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டார். நம்ம அதை விளையாட வேண்டாம், சும்மா இருக்கிறவங்க கொஞ்சம் கேரம் போர்டு விளையாடலாமா அப்படின்னு அவர் கேட்டார். இன்னைக்கு காலையில சுபு தோண்டு போறேன், தெருவுல எல்லா தெருவுலையும் கிட்டத்தட்ட லைட்ல ஒரு 5 பேர் அங்கே 5 பேர் உட்காந்து கேரம் போர்டு விளையாட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி சகரை வச்சுட்டு இந்த கேரம் போர்டு விளையாடுற கூட கூடி இருக்கு. தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கெல்லாம் வான் பண்ணுகிறேன். நம்முடைய நேரம் புனிதமானது. சுபு தொழுது இஷா குர்ஆன் ஓதுங்கள், கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்கள். தெருக்களிலே அது நடுத்தருவில் உட்கார்ந்து நம்ம பிள்ளைங்க அப்படி விளையாடுகிற அந்த வாய்ப்பை நாம் தர முடியாது. அது மறுக்கப்பட வேண்டும். ரமதான் விளையாட்டின் காலம் அல்ல, அது வேடிக்கையின் காலம் அல்ல. அப்படி நாம உட்கார்ந்து ரேட்டில் உட்கார்ந்து தெருவில் உட்கார்ந்து லைட்டுக்கு கீழே உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, இந்த நாள் இப்படி ஒரு நாளா? இது எவ்வளவு புனிதமான நாள். எனவே இந்த நோன்பு காலங்களை சில பேர் விளையாட்டுக்கென்றே பயன்படுத்திக் கொண்டிருக்கிற நமது சிறுவர்களை, இளைஞர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை ஆரம்பமாக ஞாபகப்படுத்தி, இது ஒரு பொற்காலம். எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு நன்மைகளை சேமிக்கணும். 11 மாசத்துக்கு அடுத்து இருக்கிற 11 மாசத்தை வாழ்க்கையில பரக்கத்துக்குரியதா ஆக்கிற மாதம் ரமதான். பெருமானார் சொல்லும் போது ஷஹ்ரும் முபாரக் என்றார்கள், பரக்கத்து நிறைந்த காலம் என்றார்கள் ரமதான். பரக்கத்துள்ள காலம் அப்படின்னா என்ன? இந்த மாசம் மட்டும்தான் பரக்கத்தான? அப்படி இல்லை. இந்த மாதத்தில் இருந்து பரக்கத்துகளை அடுத்தடுத்த மாதங்களுக்கு சப்பளை பண்ணணும். இந்த மாசத்துல பரக்கத்தை அனுபவிக்கணும். இது 11 மாதம், அடுத்து இருக்கிற 11 மாதத்திற்கு நம்மை பரக்கத்துடையவர்களாக மாத்திரும். நம்ம வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பரக்கத்தாகணும். நம்ம எதை தொட்டாலும் பரக்கத்தாகணும். அப்ப ரமதானை பயன்படுத்தணுமா இல்லையா? பயன்படுத்துதல் என்பது 3 விஷயம்தான். ஒன்னு இபாதத்து செய்யணும், எவ்வளவு நஃபில் முடியுமோ தொழணும். இன்னொன்னு திக்ரு ஷரீஃபுகள் ஓதணும், அதிகமா திக்ர் ஓதுறது. இன்னொன்னு திருக்குர்ஆன் ஓதுறது. இந்த 3 தான் ரமதானுக்கு மிக முக்கியமானது. குர்ஆன் ஓதுதல், திக்ரு செய்யுதல், இன்னொன்னு இபாதத்தில் நம்ம ஈடுபடுத்துதல். கொஞ்சம் ஓய்வு இருந்தா தூங்கணும். தொழில்துறைகளுக்கு போறவங்க அந்த டயத்துக்கு போயிடலாம். வியாபாரத்துக்கு போறவங்க போகணும், உத்தியோகத்துக்கு போறவங்க போட்டும். ஆனா விளையாட்டுக்கள் என்பது ரமதானில் குறைக்க வேண்டும். வீண் பேச்சுக்களை குறைக்கணும், சண்டை போடக்கூடாது. இதெல்லாம் ரமதான்ல நம்ம பாதுகாத்தால் இந்த மாசம் பரக்கத்தாயிரும். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, அத்தனை பெரிய பாக்கியம் உள்ள ரமதான் இன்ஷா அல்லாஹ் 30 நாளும் நீங்க பிரயோஜனமாக்கணும். இன்னைக்கு எவ்வளவு நம்ம நிரம்பி இருக்கிறோம் பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய கிருபையில் தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க அந்த பக்கம். இங்கே நான் சொல்வதெல்லாம் 30 நாளும் வேற நேரத்தை இதுல கொடுத்துடக்கூடாது, வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நேரங்கள் அங்கங்க செலவழிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கிடுவோமே அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இங்கே உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்கிற போது மிக முக்கியமான நமது அடுத்த காலத்தை சரியாக்குற வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த காலம் சரியாகணுமா இல்லையா? பயனுள்ளதாக, அல்லாஹ்வுக்கு திருப்திக்குரியதாக அந்த காலங்கள் ஆக்கணும். அதனால இங்கே சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களை எடுத்திருக்கோம். மனிதர்களின் தரங்களை உயர்த்துகிற, மனிதர்களினுடைய தேவைகள் நிறைவேறுகிற புனிதமான நல்ல பண்புகளும், மனிதர்களுடைய தரமை கீழே இறக்குகிற, நமது லட்சியங்கள் எல்லாம் செயல்படாமல் போவதற்கு காரணமாக இருக்கிற தீய பண்புகள். இப்படி அந்த பண்புகளை வகைப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இங்கே பேச இருக்கிறோம். நல்ல பண்புகள்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய குறைஞ்சு போயிட்டே இருக்கு. தீய குணங்கள் மனிதனை இன்றைக்கு ஆக்கிரமிக்குது. அதனால அவன் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறான். வியாபாரத்துல நஷ்டம், தொழில நஷ்டம், போற இடங்கள்ல நஷ்டம், வெளிநாட்டுக்கு போனாலும் கஷ்டம். இதுக்கெல்லாம் சில குணங்கள் தான் காரணம். அது என்னென்ன குணம் என்பது குறித்து இங்கே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே பேசுவோம். இங்கே உங்களை கவனமாக்கி எடுக்கணும். இங்கே ஒரு முக்கியமான துவக்கத்தை இன்றைக்கு நான் செய்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்றாங்க. அல் அனாஅத்து, பெருமானார் சொல்றாங்க, 2 விஷயத்தை சொல்றாங்க. அல் ஹில்மு வல் அனாஅத்து மினல்லாஹ். வாழ்க்கையில எப்போதுமே
நீங்கள் நிதானத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் நடப்பது அது அல்லாஹ்வை சார்ந்தது, அவனுடைய தன்மை, அவனுடைய குணம் அவனுக்கு பிரியமானது. எப்போதுமே நிதானம் இருக்கான் வாழ்க்கையில. 1000 பிரச்சனைகள் வரலாம் நம்ம முன்னால, நமக்கு டென்ஷன் ஆக்குகிற காரியங்கள் நடக்கும். ஆனா நம்ம நிதானத்தை இழந்துடக்கூடாது, அவசரத்தை எப்போதும் கையாளக்கூடாது. நிதானம் என்பது முக்கியம். இன்னொன்னு சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மைங்கிறது அது சிபத்துல் உக்கலாங்கிறாங்க. ஒரு மனிதன் சகிப்புத்தன்மை வந்துச்சா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர் அறிவாளி என்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானா. நான் சொல்ற குணங்களை மட்டும் சொல்றது இல்ல, இது இருந்தா நம்ம எந்த இமேஜை பெறுறோம், எந்த தகுதியை பெறுகிறோம். சகிப்புத்தன்மை எந்த விஷயத்திலையும் எடுத்த உடனே சில பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க, கோவப்படுவாங்க, உணர்ச்சோசப்படுவாங்க. அவர் கொஞ்சம் அறிவில் பலகீனமானவர்ங்கிறான். அவர் பெரிய அறிவாளியான உலகத்தில் பேர் வாங்கியிருப்பார். அவர் பெரிய டாக்டர், ரொம்ப படிச்சிருக்கிறார். அவர் பெரிய அளவுக்கு கல்வியிலே சிறந்தவர். அதெல்லாம் படிப்பால் சார்ந்த கல்வி, அது வெறும் படிச்ச கல்விதான். பயனுள்ள கல்வியா? பயனுள்ள கல்வியா? எங்கே மனிதன் அறிவாளி? அறிவாளிகளின் அடையாளங்கள் என்கிறார்கள் நன்மக்கள் சிபத்துல் உக்கலா, அறிவாளியுடைய தன்மை. அந்த மனிதனிடத்தில் சகிப்புத்தன்மை இருக்கணும். சகிப்புத்தன்மைங்கிறது எப்பவுமே இழக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் அந்த தன்மையை விட்டு நம்மை தூரமாக்கிடக்கூடாது. நபிமார்களுடைய குணம்ங்கிறான் அல்லாஹ். ஹலீம், இன்ன இப்ராஹீம லஅவ்வாவுன் ஹலீம். இப்ராஹிம் நபி இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான் குர்ஆனிலே. இப்ராஹிம் நபியை பத்தி சொல்ற போது அவர் தனி சமூகங்கிறான். இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் வாஹிதாங்கிறான். இப்ராஹிம் நபி ஒரு தனி சமூகம். தனி சமூகம்னா என்ன? இப்ராஹிம் நபி ஒரு சமுதாயம் சாதிக்கிறது தான் சாதிச்சிருவார். ஒரு சமுதாயமே சேர்ந்து சாதிக்கிற காரியத்தை இப்ராஹிம் நபி தன்னால் நின்று சாதிப்பார். அது பெரிய திறமை இல்லையா? 100 பேர் சேர்ந்து செய்யற வேலையை இப்ராஹிம் நபி தன்னந்தனியா செய்வார். இப்ராஹிம் நபி நிற்கிறார்களா? ஒரு சமூகம் நிற்கிறதுன்னு இடம்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனி சமூகம் என்கிறான். அவர் ஒரு சமூகம் சாதிக்கிற காரியத்தை சாதிப்பாருங்கிறான். சொல்லிட்டு அவருடைய தன்மையை சொல்றான். இன்ன இப்ராஹிம் லஅவ்வாவுன் ஹலீம். இப்ராஹிம் நபிட்ட சகிப்புத்தன்மை இருந்துச்சுங்கிறான். சகிப்புத்தன்மை. அவர் டென்ஷன் ஆகிற ஆள் இல்ல. இப்ராஹிம் நபிட்ட டென்ஷன் இல்ல, சகிப்புத்தன்மை. இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், நம்முடைய நிறைய நேரங்கள்ல நம்ம கண்ணியத்தையும் இமேஜையும் நம்முடைய அறிவின் குறைவையும் நம்ம வெளிப்படுத்துறது நம்ம டென்ஷன்ல தான் வெளிப்படுத்தணும். இப்போ பைக்கில் போறது கூட அந்த நேரத்தில் யாராவது கொஞ்சம் முறை தவறி வந்துட்டா கொஞ்சம் நம்ம சிரிச்சிட்டு போற பழக்கம் இன்னும் வரல. ஒரு முறைச்சு பார்க்கிற பழக்கம். ஆட்டோ டிரைவர்கள்ட்ட கூட கொஞ்சம் நிதானத்தை இழந்து, கொஞ்சம் ஒருத்தர் தெரியாம வந்துட்டாரு, லைன் மாறி வந்துட்டாரு, கொஞ்சம் சிரிச்சுட்டு சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி சொல்றது இல்லை, முறைக்கிறது. சில பேர் கொஞ்சம் வேகமா பேசுறது, இவனுக்கு கண் தெரியலையா அப்படின்னு கேட்கறது. இதெல்லாம் இன்னைக்கு ரோட்ல நிறைய பார்க்கிறோம். இது நம்ம பண்பு அல்லங்கிற. நான் ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடாது, ஒரு சமூகமாக இருக்கணும். என்னை பார்த்தா அவர் ஒரு பெரிய மனிதர், ஒரு சமூகம், அவர் சொன்ன அந்த ஊர் கேட்கும் அப்படிங்கிற தன்மை எங்க கிடைக்குது? சகிப்புத்தன்மையால் கிடைக்கும் என்றான் அல்லாஹ். காத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. நபி பெருமானார் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானாரை ஒரு சமூகம் சந்திக்க வர்றாங்க. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த மக்களை, அப்துல் கைஸுடைய கூட்டம் தான் அந்த கூட்டம். நபியை பார்த்த உடனே கிடுகிடுகிடுன்னு ஓடி வந்துட்டாங்க எல்லாரும். லக்கேஜ் எல்லாம் அப்படி போட்டுட்டு, ஏன்னா பெருமானாரை பார்த்துட்டாங்க, வெளியில உட்கார்ந்துருக்காங்க. நபியை பார்த்த போது அந்த மக்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. வாகனத்தை கூட கெட்டல, கொண்டு வந்த ஜமானங்கள்லாம் அப்படி போட்டுட்டு பெருமானாரை முசாபா செய்யணும், சந்திக்கணும் உள்ள ஓடி வந்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வரல. அவர் அங்க நிக்கிறார். மெதுவா வாகனத்தை கட்டி மற்றவங்களெல்லாம் போட்டு லக்கேஜை சரி செய்து, அதுக்கு பின்னால அவர் ஒரு பை வச்சிருந்தார். அந்த பையில இருக்கக்கூடிய ட்ரெஸ் எடுக்கிறார். அது நல்ல ட்ரெஸ். இது பயணத்தினுடைய களைப்பு, பயண அழுக்குகள். இதை கலட்டி உள்ள வச்சுட்டு அந்த நல்ல ட்ரெஸ் தூக்கி போட்டார். போட்டு மேல நறுமணத்தை பூசிட்டு மெதுவா வருகிறார். பெருமானார் அவசரமாக ஓடி வந்த இந்த மக்களை வரவேற்றாலும் நபியின் பார்வை அவர் மீது இருந்தது. நபியினுடைய பார்வை அவர் மேல இருக்குது. அவரை பார்க்கிறார்கள். அவர் நிதானமா இருக்கிறார். ட்ரெஸ் அணிகிறார், லக்கேஜை சரி செய்கிறார், ரொம்ப நீண்ட நறுமணம் பூசுறார். ஸ்லோவா வந்தார்.
பெருமானாருடைய பார்வை அவர் மீது இருந்தது. அவர் வந்த உடனே நபி பெருமானார் அரவணைக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள், அவரை வாழ்த்துகிறார்கள். அவருடைய பேர் அஷஜ். அவங்க சொன்னாங்களாம், யா அஷஜ் இன்ன ஃபீக ஹஸலத்தைன், அஷஜ் அவர்களே உங்களிடத்திலே 2 பண்புகள் இருக்குதுன்னு நாங்க பெருமானார் சும்மா சொல்லல, யுஹிப்புஹுமுல்லாஹ் வ ரசூல், அந்த பண்புகளை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். அவசர அவசரமா ஓடி வந்தாங்க நபி பார்க்கிறதுக்கு, நபி முசாபா செய்யறதுக்கு. அந்த மக்களை பெருமானார் வாழ்த்தணும். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பார்த்த உடனே வந்துட்டீங்களேன்னு. ஆனா அவர் அத்தனை நிதானத்தோடு சைபத்தன்மையோடு அவர் நின்று ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பெருமானார சந்திக்க போறோமே அப்படின்னு ஒரு புது ஆடை அணிஞ்சி நறுமணத்தை பூசிட்டு, இன்னைக்கும் கூட ஹாஜிகள் நேரா மதீனா போன உடனே அவசர அவசரமா அரபுக்கு போக கூடாது, அங்க போய் குளிக்கணும்னு சுன்னத்துன்னு எழுதுறாங்க. மதீனாவில் இறங்கி வெள்ளை ட்ரெஸ் புதுசா ஒன்று அணிஞ்சிட்டு போங்கிறாங்க. ஏன்னா இது பெருமானார் அன்னைக்கு வாழ்த்துறாங்க அவரை. அந்த பழைய ட்ரெஸ்ல வந்தவங்களை காட்டிலும் நிதானமா நின்று ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நறுமணத்தை பூசிட்டு புறப்பட்டு வந்த போது சொன்னாங்க, அஷஜ் அவர்களே உங்களிடத்துல 2 குணம் இருக்குது, 2 பண்பு இருக்குது சொல்லிட்டு சொன்னார்களாம், யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூல், நாங்க பெருமானார் அந்த பண்புகளை அல்லாஹ்வும் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்கிறார்கள். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிரியமானது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிரியமானது. சர்க்காரை ஆலம் சொல்வார்கள், அல்லாஹுவால் ரசூலால் நேசிக்கப்பட்ட நண்பன்பு. அவர் ஒன்னே கேட்டார், யார் ரசூலல்லாஹ், அது என்னுடைய சுபாவத்தில் இருக்குதா, இயற்கையிலே இருக்குதா, அல்லது உருவாக்கி கொண்டதா? பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இயற்கையிலே கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி சொன்னார்கள். அது என்ன குணம்? அல் ஹில்மு வல் அனாத், உங்களிடத்தில் நிதானமாக நடக்கிற வாழ்க்கை இருக்குது. எல்லாரும் வந்தாங்க, அவ்வளவு பேர் போயிட்டாங்களே, நம்ம ஓடி வரணும் நீங்க நினைக்கல. எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க, நீங்க ஓடி வரணும்னு நினைக்கல, நீங்க நிதானமாக செயல்பட்டீர்கள். 2வது சொன்னாங்க, உல் ஹில்ம், உங்களிடத்தில் சகிப்புத்தன்மை இருந்தது. நிதானம், 2வது சகிப்புத்தன்மை. இந்த 2 உங்களுக்குள் இருந்ததால் அந்த 2ஐயும் அல்லாஹ் ரசிக்கிறார், ரசூல் நேசிக்கிறார்கள். மிக உயர்ந்த குணம் என்கிறார்கள் பெருமானார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் கொஞ்சம் நிதானமா வந்து தாமதமா வந்து சந்திக்கிற போது அத்தனை பேரை விட அவர் உயர்ந்து நிற்கிறார். அவர் மீது நபிக்கு ஒரு பார்வைப்பட்டது, அவரை நேசிக்கிறாங்க, பாராட்டுறாங்க, அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொல்றாங்க. அந்த குணம். எனவே இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் துவங்கும் இந்த நாள் நான் சொல்ற முதல் உபதேசம், நம்ம எல்லா விஷயத்திலும் நிதானம் இழக்கக்கூடாது. சகிப்புத்தன்மை அப்படின்னா பொறுமை. சகிப்புத்தன்மைனா என்ன? எந்த விஷயத்திலையும் டென்ஷன் ஆகாம ரொம்ப பொறுமையாக நம்மை கையாள்வது, கோபப்படுறது குறைக்கிறது, அதுதான் சகிப்புத்தன்மைங்கிற. எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது, இந்த முன்கோபம், இது எல்லாம் தவிர்க்கிறதா சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மை என்பது ஒரு தனி சமூகத்தின் தன்மைங்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி இடத்தில் குணங்கிறான், சாலிஹீன்களுடைய வாழ்க்கையில் இருந்த குணம். நீங்க மறந்துடக்கூடாது. நமக்கு எரிச்சல் ஊட்டுகிற காரியம் நடந்துச்சு அப்படின்னா எழுத்தப்பட்டுறதா, அங்க விட்டு கொடுத்துடணும். அந்த குணத்தை உண்டாக்கணும். அந்த குணங்கிறது பெருமான அந்த ரமதானை பத்தி சொல்லும் போது இந்த மாசமே பொறுமைக்குரிய மாசங்கிறாங்க. இந்த மாசத்துக்கு பேர் சௌமு சபுர், ஷஹ்ரு சபுர், பொறுமைக்குரிய மாதம். ஏன்? உங்களை பொறுமைக்குரியவர்களா மாத்துங்க. அந்த தன்மை வந்துச்சுன்னா வீட்டுல நீங்க ஆள முடியும்னு. நம்ம குடும்பத்துல நம்ம தான் ஆளலாம், அதான் தனி சமூகம். நான் சொன்னா என் குடும்பம் கேட்கும், என் பிள்ளைங்க கேட்பாங்க, மனைவி கேட்பாள், வீட்டை ஆளலாம், நாட்டையும் ஆளலாம். இந்த குணம் இருந்தால் ஆளுமைக்குரிய குணம், சங்கை மிக்கவர்களே, ஆளுமைக்குரிய தன்மை இது. வீட்டையும் நாட்டையும் ஆளுகிற தன்மை, இது ஆளுமைக்குரிய குணம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். நம்ம இழந்துடக்கூடாது. அதனால இங்கே ஒவ்வொரு நாடும் இந்த பாடங்களை நீங்கள் எழுதணும், மனசுல வைக்கணும், வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். நமக்கு இன்னைக்கு சொன்ன விஷயம், நம்ம ரொம்ப ரொம்ப சைபுடையவர்களாக மாறணும். நமக்கு இந்த உணர்ச்சி, டென்ஷன், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இதை கண்ட்ரோல் பண்ணலன்னா உடல் ரீதியான டேஞ்சர் தான். நிறைய பிரஷர் கூடுறதுக்கு காரணமே டென்ஷன் தான். சாப்பாடுலாம் சில பேர்ட்ட கண்ட்ரோலா இருக்குது, அவங்க சாப்பாடுலாம் கட்டுப்பாடா சாப்பிடுறாங்க. சுகர்ல கட்டுப்பாடு, எல்லாத்திலும் கட்டுப்பாடு. அவங்களுக்கு சுகர் வந்து இருக்குது. டாக்டர்கள் சொன்ன யோசனை என்ன, காரணம் என்ன? டென்ஷன் இருந்தா சுகர் கூடும், டென்ஷன் இருந்தா பிரஷரும் கூடும். பிரஷர் நீங்க வந்து கொலஸ்ட்ரால் கூடுறது, பிரஷர் கூடுறதுக்கெல்லாம் சாப்பிடுறது மட்டும் காரணம் இல்ல. சில பேர் சாப்பிடுறதே இல்ல, டென்ஷன் கூடுச்சா அவங்களுக்கு எல்லா நோய்கள் உருவாயிடும் எழுதுறாங்க. அப்ப டென்ஷனை கண்ட்ரோல் பண்றதுதான் சைபத்தன்மை. ஹில்ம். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் பிரியப்படுகிறான். அப்படின்னா நீ நல்லா இருக்கணும்னா
டென்ஷனை குறைக்கணும், சைபத்தன்மைக்கு சொந்தக்காரனாக மாறணும், அந்த வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையாக மலரணும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் இரண்டாம் உமர், நீதி பேரரசர்கள் என்று இஸ்லாம் கொண்ட வரலாறு அது. உமர் ரலியல்லாஹு காலத்தில் எப்படி நீதி இருந்துச்சோ அதே நீதி உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலத்தில் இருந்துச்சு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் வேற யாரும் இல்லை, உமர் ரலியல்லாஹு பேரப்பிள்ளை. உமர் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை எப்படி இருப்பார்? அத்தா மாதிரி இருப்பாரு. அத்தா மாதிரி நம்மள்கிட்ட எப்படி தன்மை வந்துச்சோ நம்ம பிள்ளைங்கள்ட்ட அந்த தன்மை வந்துடும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை உருவாக்கணும் பார்த்தீங்களா, நம்ம சைப்புத்தன்மையா இருந்தா நம்ம பிள்ளை அப்படியே வளருவான். அவனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை, நம்மளை பார்த்து வாழ்க்கை மாறும். நம்மள்ட்ட இருக்கிற டென்ஷன் தான் பிள்ளைய பாதிக்கும். இன்னைக்கு இப்ப சாதாரணமா கண்டுபிடிக்கிறான், உனக்கு சுகரா ஏன் வந்துச்சு, உங்க அத்தாட்ட இருந்துச்சான்னு கேட்கறான். சுகர் நமக்கு வந்திருக்கு, உங்க அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் உண்டாங்கிறான். அங்க சுகர் இருந்தா அங்க பாதிக்கிறா. பெருமானார் சொன்னாங்க, உன் குணம் சரியில்லைன்னா உன் புள்ள குணம் அப்படி ஆகுது. இன்னைக்கு ஒரு நோயை கூட பெற்றோர்கிட்ட இருக்குதான்னு கேட்கிறான். நமக்கு இருக்கிற நோய்க்கு பெற்றோர்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஜின்ஸ பார்க்கிறான். இங்க சர்க்கார் ஆலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம குணத்தை அழகுபடுத்தினா நம்ம பிள்ளைங்க அதே குணத்துக்கு வர்றாங்க. நம்மள்ட்ட இருக்கிற டென்ஷன் அந்த பிள்ளைகளையும் பாதிச்சு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் இரண்டாம் உமர் வரலாறு போற்றுகின்ற முத்தம மனிதர், மகத்தானவர். அவர் அதிகாரிகளோடு ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு ராத்திரி வர்றார், ஜாமியா மஸ்ஜிதுக்குள்ளே. அரசர்களுக்கு அப்பப்போ வந்து பார்க்கிற வேலை. ஆனா கடுமையான இருட்டு. நைட்ல அவர் வரும்போது கடும் இருட்டு. பள்ளியில நுழைகிறார். உள்ள நுழைஞ்சி அப்படி ஒரு பார்வையிட்டு உள்ள போயிட்டு இருக்கிறாரு. அது யாரோ ஒருத்தர் உள்ள படுத்து கிடந்திருக்கிறார். யாரோ ஒருத்தர் தூங்குற இருட்டுல ஒன்றும் தெரியல, மிதிச்சிட்டாங்க. ஜனாதிபதி மிதிச்சிட்டார். அவளை மிதிச்சிட்டு ஜனாதிபதி அவளை லேசா அப்படி சமாதானப்படுத்தினா அந்த ஆள் எழுந்திருச்ச உடனே மஜ்னூன் நந்தா, நீ பைத்தியக்காரனான்னு கேட்கிறார். யாரு? படுத்தவர். நீ பைத்தியமான்னு கேட்டார். அதிகாரிகளுக்கெல்லாம் கோபம் வந்துட்டு, ஏன்னா அவரை சுத்தி படை போகுது, அதிகாரி ராணுவ படை. அந்த ராணுவத்தினருக்கு டக்குன்னு அவரை பிடிக்க போனாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் இந்த இருட்டுல கையை காட்டி அவங்களை எல்லாம் நிப்பாட்டிட்டு அவர் கேட்கிறார், எழுந்திருச்சு, நீ பைத்தியமா நீ? அவன் சொன்னாங்களா, இல்லப்பா. நான் யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ். இல்லன்னா அதிகாரிகள் பிடிக்க போனாங்கல்ல, தடுத்துட்டு சொன்னார். அவன் தான் கேள்வி கேட்டான், நான் பதில் சொல்லிட்டேன்லன்னா. இல்ல அவன் எப்படி கேட்டான், பைத்தியமான்னு கேட்டான். நான் இல்லைன்னு. பைத்தியமா இருந்தா தானே பைத்தியம் சொல்லுவேன், பைத்தியம் இல்லைன்னா பதில் முடிஞ்சு போச்சு, விட்டுருங்கண்டா. பைத்தியமான்னு கேட்டான், நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், எதுக்கு அவனவே அடிக்க போறீங்க, விட்டுருங்க. இங்கே பள்ளிவாசல்ல படுக்க கூடாது அன்னைக்குள்ள காலம். அவன் படுத்திருக்கான், தப்பு, குற்றவாளி, தண்டிக்கப்பட வேண்டும். ஆனா அரசர் என்ன நினைக்கிறார், அவன் மேல கோபப்பட்டான், நீ பைத்தியமான்னு கேட்டான். இப்ப நாம பைத்தியமான்னு கேட்டியே அப்படி அடிக்க கூடாது. என்ன பண்ணிட்டாங்க, நான் பைத்தியம் இல்லப்பா, அதிகாரிகிட்ட சொல்லிட்டாங்க, நான் பதில் சொல்லிட்ட, விட்டுரு. இங்கேதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டப்படுகிற போதும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம டென்ஷன் ஆகிறதுங்கிறது சும்மலாக போறது இல்ல, உணர்ச்சியை தூண்டும் போது ஆகுவோம், பிரச்சனை வரும்போது ஆகுவோம், யாராவது கோபத்தை ஊட்டும் போது ஏற்படும். அந்த நேரத்தில் கூட சகிப்புத்தன்மை பெருமானாருடைய குணம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப தரம் இறங்கி சில பேர் பேசினாங்க. அந்த நேரத்திலும் பெருமானார் சிரித்த முகத்தை அவர்களை விட்டும் தூரமாக்கவில்லை. நபி பெருமானார் ஜொலிக்கிறாங்க. பெருமானார் ஒரு சமூகமாக திகழ்றாங்க. அவங்க வாழ்க்கைக்கு முன்னால் இன்றைக்கு உலகம் மண்டியிட்டு இருக்கிறது. என்ன காரணம்? மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்த போதும் அல்லாஹ்வின் தூதர் டென்ஷன் ஆனதில்லை, உணர்ச்சி வசப்பட்டதில்லை. அதனால இந்த டென்ஷனும் உணர்ச்சி வசப்படுதலும் சகிப்புத்தன்மை நம்மள்ட்ட இருந்து நீக்கிடும். இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் இதான் பேசப்படுது. இன்னைக்கு இந்த நாட்டில் சகிப்புத்தன்மை இல்ல, உலக அளவுல பேசப்படுது. சகிப்புத்தன்மைங்கிறது இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டு இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும். உணர்ச்சியை குறைங்க, டென்ஷனை குறைங்க. அத்தாட்ட நல்ல பேர் வாங்கணும், அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும். நம்மள்கிட்ட சகிப்புத்தன்மை இருந்தால் நம்முடைய வீட்டில் நமக்கு மதிப்பு உண்டு. சகிப்புத்தன்மை உள்ளவர்களுக்கு ரெண்டு உயர்ந்த தனதை சொல்றாங்க. ஒன்று, அவர்களின் அறிவு வளர்ச்சியின் அடையாளம், அறிவாளியின் குணம் அது. இரண்டாவது, சிபத்து ஷுரஃபா, கண்ணியமானவர்களின் குணம் அது. கண்ணியமான மனிதன். இந்த ரெண்டு பேரையும் நம்ம தக்க வைக்கணும். மிகச்சிறந்த அறிவாளி என்பதற்கு அடையாளம் சகிப்புத்தன்மை இருக்கணும். இரண்டாவது, அவர் ஒரு கண்ணியமான மனுஷன். அந்த கண்ணியமான மனுஷங்கிற பேரை நம்ம பாதுகாக்கணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆக மகத்தான புனிதமான இந்த தன்மை இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில எடுப்பதற்கு
இன்னைக்கு இருந்து நம்ம முயற்சி செய்திடணும். வெறும் பயானுங்கிறது நம்ம கூடுறதும் கேட்கறது ரசிக்கிறதுலாம் இல்லை. நம்ம வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்தை ரொம்ப அழகாக ஆக்கி ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இந்த மண்ணில் வாழணும். இந்த மண்ணில் நம்முடைய தனித்தன்மையை பாதுகாக்கணும். நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை காப்பாற்றணும். அதனால் இந்த ஆண்டு அப்படி ஒரு தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். இன்றைய தினம் பேசப்பட்ட நம்முடைய சகிப்புத்தன்மை, நம்முடைய டென்ஷன், உணர்ச்சி வசப்படுதல், இதை கட்டுப்படுத்துவதற்கான குணம், அந்த குணம் இருந்தால் நீ சிறப்புக்குரியவன் என்று அறியப்படுவாய், அறிவில் உகுந்தவன் அறிவாளி என்று நீ காட்டப்படுவாய். அந்த 2 உயர்ந்த குணங்களை பெறுவதற்கு அல்லாஹ் சகிப்புத்தன்மை எப்போதும் தந்தருள் பாலிப்பானாக. வீட்டில் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு உணர்ச்சியை காட்டாதீர்கள், டென்ஷனை வெளிப்படுத்தாதீர்கள். நீங்க சகிப்புத்தன்மையை கடைபிடித்தால் உங்க மனைவியால் போற்றப்படுவீர்கள். உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களை சொல்லி வாழும் என்று நான் சுப செய்தி சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த தன்மையை, என்னை அறிவாளி என்று முகவரிப்படுத்தும் தன்மையை, மகத்தான மனிதன் என்று காட்டும் அந்த தன்மையை இன்றைக்கு முதல் நான் என் வாழ்க்கையிலே கையாள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நபிமார்களின் குணம் என்றார்கள், என்னுடைய குணம் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அல்லாவும் ரசூலும் நேசிக்கிறான் என்று அஷஜ்ஜை பார்த்து சொன்னார்கள். அல்லாவுக்கு பிரியமான குணம் இருக்கா? அது சகிப்புத்தன்மை தான்பா என்றார்கள். அந்த தன்மை ரப்பே நேசிக்கிறான் என்றால் என் வாழ்க்கையில் அது வசந்த காலத்தை தரும் என்று சுப செய்தி சொல்லி அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கை தரும் காலம் வரையிலும் அல்லாஹ் உடல் சுகத்தை தந்தருள் புரிவானாக. எந்த வகையிலும் முடக்கம் வந்து விடாமல், செயலிழந்து விடாமல் அவன் கருணை கொண்டு காத்தருள் புரிவானாக. வேலையில்லா நமது இளைஞர்களுக்கு அல்லாஹ் வேலை வாய்ப்புகளை தருவானாக, ஜொலிக்கும் எதிர்காலத்தை தருவானாக. வெளிநாடுகளில் இருந்து சில பேர் கஷ்டப்படுறாங்க, ஊருக்கு வர முடியலன்னு, ஊர்ல இருந்து வெளியில போக முடியலன்னு கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் இந்த ஆரோக்கியமற்ற சூழலை மாற்றி நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கி வைப்பானாக. என் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து 1:10 ஆரம்பிப்போம், 1:40 முடிக்கிறோம். 50 மணி நேரம் தான். சில நேரங்களில் அந்த சப்ஜெக்ட் முடிய 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூடலாம் அல்லது குறையலாம். இதை தவிர நேரங்கள் அதிகமாகாது. ஆனால் நீங்கள் இவ்வளவு மக்களும் எல்லா நாளும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம வந்துட்டால் உங்களுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவிற்கு திட்டமிட முடியும் என்று சொல்லி என் வார்த்தைகளை உங்கள் துஆவை ஆதரவைத்து நிறைவுபடுத்துகிறேன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 11 ஸலவாத்துடைய மஜ்லிஸ் டெய்லி முடியும்.